காவேரியும் வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து வான வேடிக்கை அதே மாதிரி வந்து பட்டாசு வெடிக்கை சத்தம்லாம் கேட்குது. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் வெளியே வராங்க. வந்தால் வந்து என்ன பண்ணுறாருனா செமையாக அமகலம் பண்ணிகிட்ருக்காரு பசுபதி. அவங்க பொண்ணை வந்து டான்ஸ் ஆடிட்டு அவங்க பொண்ணு வந்து அஜய் வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. உடனே வந்து காவேரி நீ இங்கே தான் இருக்கியாம்மா, மாப்பிள்ளை நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு, ஆனால் இப்போ பார்த்தியா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு. பார்த்தா வந்து செமையாக டான்ஸ் ஆடிட்டு வராங்க ராகினியும் வந்து அஜயும். அதை பார்க்கும்போது அப்படியே செம கடுப்பாக இருக்குது காவேரிக்கு. அப்படியே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன இது திடீர்னு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன 2 பேருக்கும் அதிர்ச்சியாக இருக்கா கல்யாணம் நடந்தது, இந்த பசுபதி யாருன்னு இப்போ தெரியுதுன்னு உங்களுக்கு. என் பொண்ணோட கல்யாணத்தை எத்தனை வாட்டி நிப்பாட்டினேன், ஆனால் பார்த்தியா என் பொண்ணை கெத்தாக கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்து அதுவும் ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரேன். உன் கண்ணு முன்னாடி என் பொண்ணு எப்படி வரா பார்த்தியா. பரவாயில்ல கல்யாணம் தான் நீ இல்லாமல் நடந்து போச்சு, பெரிய மாப்பிள்ளையும் இல்லாமல் நடந்து போச்சு, ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ரிசப்ஷன் உங்கள் கண் இது தான் நடக்க போகுது. உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரிசப்ஷன்லையாவது நீங்கள் இருக்கீங்களே அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. அந்த டைமில் பார்த்து காவேரி அப்படியே முறைச்சிட்ருக்காங்க. என்ன என் பொண்ணை வந்து எப்படியாவது வாழ விடலாமல் அந்த வீட்டுக்கு வர விடாமல் பண்ணலான்னு நினச்சியா, இனிமேட்டு அந்த வீட்டில் நீ எப்படி இருப்பேன் நானும் பார்க்குறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு விஜய்க்கு செமையாக கோவம் வருது. யார் வீட்டில் இருக்க முடியாது, என் வீட்டில் என் பொண்டாட்டி இருப்பா, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா. முதல்ல உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வராலாம் பார்க்கலாம் அப்படின்னோடனே பின்ன வராமல் இந்த ரிசப்ஷன் முடிஞ்சோட முதல்ல உங்கள் வீடு தானே, ஆரத்தி எடுத்து ரெடி பண்ணி வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க, அதையும் பார்க்கலாம் அவங்க பொண்ணு எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்து வாழ போகிறான்னு சொல்லிட்டு, அதை நான் பார்க்க போகிறேன் தானே அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து பசுபதி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிப்பா அந்த வீடு உனக்கு மட்டுமா சொந்தம், எல்லாம் என் மாப்பிள்ளைக்கும் சொந்தம் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் என் பொண்ணு வாழாமல் என்ன பண்ணுவா அப்படின்னோடனே, எனது உங்கள் மாப்பிள்ளைக்கு சொந்தமா, ஏன் உங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்லுங்கள் சொந்தம்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, பாருங்கள் அது என் வீடு, யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும் புரியுதா. அதை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ஏன் அந்த எங்கள் சித்தப்பா அவங்க பையன் யாரும் முடிவு பண்ண முடியாது புரியுதா. போய் நல்லா அவங்கக்கிட்டே கேட்டுங்க, இது யார் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த வீட்டில் முடிவு பண்ணுவேன். அதனால் இப்போ இந்த நிமிஷம் சொல்கிறேன், உங்கள் பொண்ணு என் வீட்டு வாசப்படி மிதிக்கவே முடியாது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் வீட்டு மகாராணி எப்போவுமே காவேரி தான் புரியுதா. அதனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க அங்கே வந்து எப்படியாவது காவேரி பழி வாங்கலான்னு, அது நடக்கவே நடக்காது. நான் இருக்க வரைக்கும் காவேரியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீ வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே காவேரி வந்து கெத்தாக போகிறாங்க. அதை பார்க்கும்போது ஒன்றும் புரியாமல் அப்படியே பசுபதி நிற்கிறாரு. ராகினி வந்து பசுபதிக்கு சொல்கிறாங்க என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல, ஆனால் வந்து அவன் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் இருக்குது அப்படின்னு இருமா முதல்ல மாப்பிள்ளைக்கிட்ட அவங்க அப்பா கிட்டே கேட்போம் அப்படின்னு அன்பரசு வராரு. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு. என்ன விஜய் வந்து அப்படி சொல்லிட்டு போகிறான், அவன் தான் வந்து அந்த வீட்டுக்கு ஓனர்ன்றான், என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே சம்மந்தி சொல்லுங்கள் இந்த விஷயத்த, அவன் எப்படி அந்த வீட்டுக்கு ஓனர் ஆவான், நீங்கள் எல்லோரும் தானே அந்த வீட்டுக்கு சொந்தம் அப்படின்னோடனே, அவன் உண்மையை தானே சொல்கிறான், உண்மையில் அவன் தானே ஓனர், அவன் தானே முடிவு எடுக்கணும், அவன் கரெக்டாக தான் சொல்கிறான், ஆனால் இது சொன்னால் இந்த ஆள் நம்மளை பிடிச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் யார் சொல்கிறதுக்கு, அந்த வீடு எல்லாருக்கும் சொந்தம், என் மாமனார் தான் முடிவு எடுக்கணும், அவன் எப்படி முடிவு எடுக்க முடியும், அதெல்லாம் ஊரில் போய் பார்த்துக்கலாம், அவன் வேணும்னு சொல்லிட்டு போகிறான் பொறாமையில், அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க சம்மந்தி, பார்க்கலாம் விடுங்க, முதல்ல நம்ம மாவேடி வேலையை பார்ப்போம், முதல்ல ரிசப்ஷனை முடிச்சுடுவோம் அப்படின்னோடனே, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், அவங்களால அப்புறம் பார்த்துக்கிறேன், முதல்ல என் பொண்ணோட ரிசப்ஷன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வராரு. உடனே டான்ஸ் ஆடிட்டே வந்து நீ விடுமா எதுவாக இருந்தாலும் நான் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ராகினி வந்து நிம்மதி அடைகிறாங்க. இல்லை ரிசப்ஷன் முடிச்சு முதல்ல அந்த வீட்டுக்கு போய் அந்த காவேரி முடிஞ்சிட கறியை பூசணும்ப்பா, சரிம்மா பண்ணிடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதோட முடியும்.